அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன், இன்றைய கிரக நிலைகள், இன்றைய தின சிறப்பு, பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த காலம், சுபஹோரைகள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம் அனைத்தையும் இந்த பதிவினில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள், 20/4/2026, பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 7ஆம் நாள், திங்கட்கிழமை. இன்றைய தின சிறப்பு அக்ஷய திருதியை மற்றும் சுக்லபக்ஷ சதுர்த்தி. இன்று தான தர்மங்கள் செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். இன்றைய தினம் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அதீத பலன் என்பது உண்டு. மேலும் இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தியாக இருப்பதனால் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு இதுவரை உள்ள தடைகள், அதாவது தொழிலில் எதில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களில் தடை தாமதங்கள் இருந்தால் அது அனைத்தும் விலகும். அது மட்டுமல்லாமல் விநாயகரை வழிபாடு செய்து இன்றைய தினம் நீங்கள் துவங்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு இன்றைய தினம் அருகில் உள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு சகலவிதமான வளங்களும் நலங்களும் முன்னேற்றங்களும் வந்து சேரும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், சனி மற்றும் புதன். இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகும். 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுடன் சந்திர பகவானும் இணைந்து சஞ்சாரம், மேலும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நல்ல புதிய வருமானங்கள், வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அதிகப்படியான ஆற்றலுடன் நம்பிக்கையுடன் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்துல நல்ல சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனுடன் சந்திர பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தனகாரகனுடைய சஞ்சாரம். எனவே இந்த நாள் நீங்கள் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல செய்திகள் என்பது வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல கூடுதல் கவனம் என்பது தேவை. தேவையற்ற நபர்களை நம்புவதை இந்த தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் தான். இருந்தாலும் 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்துல கேது பகவான் இருப்பதை நீங்கள் சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த நாள் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செலவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு. 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சனியுடன் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளாக இருந்தாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம். எனவே நீங்கள் அந்த சொத்து வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல உங்களுடைய தனகாரகனாகிய சுக்கிர பகவான் மற்றும் சந்திரனும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்க முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாள் அதிகப்படியான பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழிலானாலும் சரி, அலுவலகம், வேலை பார்க்கும் இடங்களாக இருந்தாலும் நீங்கள் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். புதிய முதலீடுகளை இந்த நாள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் 6ஆம் இடத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் இல்லங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே அதனால் நீங்கள் அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். பணியிடத்துல உடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம், மேலும் உங்களுடைய ராசிக்கு
6ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடன் இணைந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல சட்ட ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களை தேடி வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு முன்னேற்றமான மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனுடன் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல புதிய வேகத்துடன் மிக சிறப்பாக செயல்பட்டு அதில் வெற்றிகரமான முன்னேற்றமான நல்ல சூழ்நிலை என்பது உருவாகும். நல்ல மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல நீங்கள் எதிரிகள் அல்லது எதிர்மறையான நபர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது உங்களுக்கு நிம்மதியை தருவதாக அமையும். உங்கள் ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம், மேலும் தனவாகு குடும்பஸ்தானத்துல உங்கள் ராசிநாதனுடன் செவ்வாய் மற்றும் புதனும் சஞ்சாரம் செய்வதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பணியிடங்கள்ல நீங்கள் சற்று அமைதியும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் இந்த நாள்ல நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். அடுத்து மீனராசிக்காரர்கள் இந்த நாள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் நீங்க செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். இந்த நாள்ல நீங்கள் வீண் விவாதங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசியிலேயே செவ்வாய், சனி மற்றும் புதனுடைய சஞ்சாரம், அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2ஆம் இடமான அந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரம். எனவே எந்த ஒரு காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அதில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய பஞ்சாங்கம் பராபவ ஆண்டு, உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 7ஆம் நாள், ஏப்ரல் 20ஆம் தேதி 20/4/2026 திங்கட்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம். இன்றைய திதி திருதியை திதி. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய யோகம் சௌபாகிய யோகம். மேலும் இன்றைய தினம் காலை 7:48 வரை யோகம் நன்றாக இல்லை. அதன் பிறகு இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய கரணம் கரைசை கரணம். நேத்திரம் 2 ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:48 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. நண்பகல் 12 முதல் பிற்பகல் 2 வரை. மாலை 6 முதல் 8 வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் அபிஜித் முகூர்த்த காலம் காலை 11:43 முதல் நண்பகல் 12:32 வரை. இன்றைய அமிர்த காலம் இரவு 11:15 முதல் 12:41 வரை. இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:20 முதல் 5:08 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை. காலை 8 முதல் 9 வரை. காலை 11 முதல் பிற்பகல் 2 வரை. மாலை 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் இரவு 7 வரை. சங்கல்பம் மமோபார்த்த சமஸ்த திருதிக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये. இன்றைய பஞ்சாங்க சங்கல்பம் பராபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ருது மேசமாசே சுக்லபக்ஷே திருதியாயாம் சுபதிதோ
வாசரக இந்து வாசர யுக்தாயாம் கிருத்திகா நக்ஷத்திர யுக்தாயாம் சௌபாக்கிய யோக யுக்தாயாம் கரசை கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் திருதியாயாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.